தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இன்னைக்கு திருப்பியும் 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால அதை ஆன்சர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அரசியல் இது யாராவது மனசு புண்படுத்தி இருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் திருப்பியும் சொல்றது, எந்த கட்சியும் சாராமல் ஆஹ், இதை நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். என்னோட கருத்துக்கள் அவ்வளவுதான். நான் யாருக்குமே இந்த கட்சிக்கோ அந்த கட்சிக்கோ யாருக்குமே சப்போர்ட் பண்ணாம எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த பதிவு. முதல் கொஸ்டின், நிர்மலா சீதாராமன். அது பாஜக அவங்களுக்கு மிஸ்டர் அன்னபூர்ணா ஓனர் ஸ்ரீனிவாசன் அவரை கஷ்டப்படுத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவரை அடிப்பணிய வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆஹ் முதல் விஷயமா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அன்னபூர்ணா ஓனர் எம்டி மிஸ்டர் ஸ்ரீனிவாசனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதாவது ஒரு சாமானிய மக்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு எக்ஸலண்டா பேசியிருந்தார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நானும் ஒரு பிசினஸ் பண்ணேன் 2016. அந்த பிசினஸ் இப்ப கை விட்டுட்டேன். ஃபுட் பிஸ்னஸ்ல தான் இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்த அந்த பிஸ்னஸ் ஜிஎஸ்டி அண்ட் டிமானிட்டைசேஷன் பீரியட்ல எங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா ஜிஎஸ்டி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணல. எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 28% போட்டாங்க அப்போ. ஸோ எந்த பொருட்கள் வாங்கினாலுமே, அதுவும் கமர்ஷியலா வாங்கும்போது 28% போட்டாங்க. உங்க ப்ராஃபிட்டே 20% மார்ஜின் தான். அப்ப 28% ஜிஎஸ்டி இருக்கும்போது எப்படி நாங்க தாக்கு பிடிச்சிருக்க முடியும்? எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தோம். 240 எம்டிஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க, அவங்க நாங்க எங்களுக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு. நான் விட்டுட்டு வரும்போது அந்த ஹோட்டல் குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு 20-22 பேர் தான் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுது. அதுவும் அவங்களுக்கு பின்புலம் இருந்துச்சு. அவங்களுக்கு பின்புலம் இருந்ததுனால அதுக்கு மேல அவங்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சதுன்றதுனால அவங்க தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளம எவ்வளோ இன்புட் எப்படி எடுக்கிறது, அதனால கம்ப்யூட்டர் எப்படி திணறது, ஒரு குடும்பத்தோட நம்ம போயிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஒரு இவங்க நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி ரொம்ப ஜனரஞ்சமா அவங்க அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ரொம்ப எல்லாத்தையுமே மேற்கோள் காட்டி, இருக்கிற பிரச்சனைகளை மேற்கோள் காட்டி ரொம்ப எக்ஸலண்டா பேசியிருந்தார். என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் பேசினதுல எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பட் அப்படி இருக்கிற இந்த பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு நிர்மலா சீதாராமன் பண்ண ப்ராப்ளம் ஆர் அவங்க பண்ண ப்ராப்ளம் கிடையாது. அவங்க இன்ஃபேக்ட் அவரை மீட் பண்ணியிருக்கவே தேவையில்லை. அன்னபூர்ணா ஓனரை மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீங்க எதுக்கு என்னை மீட் பண்றீங்க? நீங்க எக்ஸலண்டா சொன்னீங்க. இது ஆக்சுவலா கருத்து கேட்கிற ஒரு ஒரு கூட்டம் தான். அதாவது திஸ் திஸ் என்டையர் ஃபாரமே நிர்மலா சீதாராமன் பிசினஸ் மேன் அழைச்சு ஜிஎஸ்டியில என்ன கிரவுண்ட் லெவல்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கேட்கறதுக்காக தான் அந்த மீட்டிங்கே அவங்க வச்சிருந்தாங்க. அகைன் ஹேட்ஸ் ஆஃப் டு நிர்மலா சீதாராமன் டூ. ஸோ எல்லாருமே, எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அது மாதிரிலாம் பண்றது கிடையாது. அவங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அந்த கூப்பிட்டாங்க. பட் இருந்தாலுமே இவர் கூப்பிட்டது சோஷியல் மீடியால வரும்போது இது பலவித ரகமா அது பார்க்கப்பட்டதுனால, ஒருவேளை அவங்க கொஞ்சம் கோபம் அடைஞ்சு பேசிட்டாங்க. ஊருகா மாமிய கொஸ்டின் கேட்டாங்கன்னு எல்லாரும் போடுறாங்கன்றதுனால, ஒருவேளை அன்னபூர்ணா ஓனர் என்னடா இது பிரச்சனையா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவரு மன்னிப்பு கேட்க அவர் நினைச்சிருக்கலாம். இங்க எங்க மிஸ்டேக் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அந்த அந்த மன்னிப்பு கேட்கிற கூட்டத்தில் அவர் எழுந்து நின்று மன்னிப்பு மேடம் அப்படின்னு எழுந்து நிக்கிறாரு, மன்னிச்சிடுங்க அப்படின்னு. நிர்மலா சீதாராமன் அப்படியே அங்கேயே தான் உட்காந்தாங்க. இப்போ ஒருத்தங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா, மனசு ரீதியா மன்னிப்பு கேட்கறேன், நானும் எழுந்து நின்று கட்டி பிடிச்சிருவேன். நீங்க கட்டி பிடிக்க கூட தேவையில்லை. ஏன்னா அவங்க ஆண், இவங்க பெண். அவங்களும் எழுந்து நின்று எதுக்குங்க இதெல்லாம், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மதிப்பு இன்னும் 10 மடங்கு ஜாஸ்தி ஆயிருக்கும். அந்த இடத்துல நிர்மலா சீதாராமன் நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்
கொஞ்சம் தவறு செஞ்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தாட் ப்ராசஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஒருவேளை ஏன் வந்து அவங்க எழுந்து நிக்கல, இவர் எழுந்து நிக்கிறாரு. இஸ் எம்டி ஆஃப் அன்னபூர்ணா. அன்னபூர்ணா ஒரு சாதாரண ஒரு என்டர்பிரைஸ் கிடையாது, ஒரு பெரிய என்டர்பிரைஸ் கோயம்புத்தூர்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எழுந்து நின்று கேட்கும்போது இவங்களும் எழுந்து நின்று அதை ஒரு சம மரியாதையோட, தமிழருக்கு தமிழர் மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா இவங்க இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தோரணையிலேயே இருந்திருந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சோ அப்படின்றது தான் வந்து என்னோட கூற்று. இந்த இடத்துல தவறா ரைட்டா அப்படின்னு பார்த்தோன்னா யார் மேலேயும் தவறு கிடையாது. இதை வந்து இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துட்டு போயிருக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் போயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட்டு. பட் இதை இன்னும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். நிர்மலா சீதாராமன் நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நினைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இதை வந்து முடிச்சு விட்டுருக்கலான்றது தான் வந்து என்னோட கருத்து. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தை நம்மளோட தொல் திருமாவளவன் அவர் வந்து என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா வந்து அஹ், ஆட்சியிலும் பங்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அது சாத்தியமா அப்படின்ற மாதிரியும் அஹ், கேட்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் அதாவது வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், ஆட்சியில இருந்தது வந்து எப்பவுமே கூட்டணி ஆட்சி எப்பவுமே இருந்தாலும் அது பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் சரி, விசிகா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து வெளியிலேருந்து தான் ஆதரவு கொடுத்துருக்காங்களே தவிர உள்ள ஆட்சியில ஆஹ், வந்து யாருக்குமே வந்து பங்கு கொடுத்தது கிடையாது. அமைச்சரவை பதவியில வந்து எல்லாமே யாரு வந்து ஒண்ணு திமுக இருக்கும், நம்ம அதிமுக இருக்கும். அதுதான் வந்து நம்ம தொன்று தொட்டு பார்த்திருக்கோம். அதை வந்து மாத்தணும் அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள். அது வந்து தவறு கிடையாதுன்னு தான் என்னோட கூற்று. ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த அவல நிலைமை? இப்போ நம்ம வந்து சென்ட்ரல்ல பாக்குறோம், பிஜேபி ஆட்சி. பிஜேபி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி ஆட்சின்றதுனால எல்லாருமே தான் வந்து இன்னைக்கு வந்து டிடிபி இருக்காங்க, இன்னைக்கு நிதிஷ்குமார் கட்சி இருக்கு. 1977ல இருந்தே நம்ம அதை பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நம்ம காங்கிரஸ் ஆட்சி என்னைக்கு வந்து கூட்டணி சேர்த்துட்டு வந்து அவங்க வந்து மாநில கட்சிகளோடு அவங்க வந்து என்னைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து ஜெயிச்சாலும் சரி தோட்டாலும் சரி அவங்க வந்து அமைச்சரவை சென்ட்ரல் மினிஸ்டர் அமைச்சரவை இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து தானே வந்து அஹ், அதாவது வந்து அந்த போஸ்டை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏன் தவறு? அதுல வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு தான். அதுதான் வந்து சரியான ஒரு போக்கா இருக்கும். அது அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு, நான் வந்து கலைஞர் இருக்கும் போதும் சரி, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதும் சரி, அதை வந்து அப்படி ஒரு ஒரு இதையே வந்து அவங்க எடுத்துட்டு போகல. அதாவது வந்து ஆட்சி அப்படின்னா ஆட்சி எங்களுது தான், நாங்க தான் மினிஸ்டர்ஸ், நாங்க தான் மினிஸ்டர்ஸ் வச்சிருப்போம், நாங்க தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து பவரை வச்சிருப்போம், நீங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க, எம்எல்ஏஸ் வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது சரியான ஒரு கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். தொல் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஹ், எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இது 2026 சாத்தியமா இல்லையா அப்படின்றத வந்து கேட்டனா நிச்சயமா அவர் நினைச்சா சாத்தியமாக்கலாம். அதுதான் வந்து என்னோட கூற்றா இருக்கு. அவர் கேட்டது ஒன்றும் தவறு கிடையாது, அவர் கேட்கறது ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ என் பலம் இல்லைன்னா நீங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது. ஆனா வந்து எனக்கு வந்து அந்த பவர்ல, அந்த பவரை ஏன் வந்து எனக்கு வந்து பகிர்ந்து கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துக்கிறீங்க. நாங்க வந்து போராட்டம், நான் உங்களுக்கு அரசியல் கொண்டு நாங்க தேவை, பட் இருந்தாலும் எங்களோட விளிம்பு நிலை மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட தான் வந்து கெஞ்சி கூத்தாடி தான் நிக்கணும். இது எந்த வகையில நியாயம் அப்படின்றது வந்து அஹ், நியாயமே கிடையாதுதான். பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு வந்து அதை வந்து பேசியிருக்கிறாரு மிஸ்டர் திருமாவளவன். இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமான்னு கேட்டனா இது வரைக்கும் சாத்தியம் இல்லாம தான் இருந்துச்சு. இனிமேல் சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டனா நிச்சயமா சாத்தியப்பட வைக்கணும். அது திருமாவளவனோட சக்தியை பொறுத்து இருக்கு. ஏன்னா திருமாவளவன் ஃபிளிப் ஃப்ளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அதுதான் ஒரு பிரச்சனையே. என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திடகாத்திரமான ஒரு ஒரு ஸ்டாண்டு, இப்போதைக்கு தான் ஒரு திடகாத்திரமா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா வந்து பிஜேபியும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியும் கிடையாது. எந்த ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு ஒரு ப்ராப்ளமா இருந்தாலுமே அவங்களோட சேர்ந்து நாங்க பயணிக்க மாட்டோம். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அக்டோபர் 2 வந்து அவர் வந்து மதுக்கு அகெயின்ஸ்டா ஒரு
இந்த ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டுல வந்து எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. ஏடிஎம்கேவோடும் சேர்த்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. நிறைய கான்ட்ரவர்சிஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பியூட்டி என்ன அப்படின்னா, ஆஹ், அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதே மாதிரி வந்து பாஜகவுக்கும் அதாவது வந்து ரிலீஜியன் பாலிடிக்ஸ் அண்ட் கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு வந்து அழைப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டா நிக்கிறாரு. பட் டிஎம்கேட்டேந்து உங்கள்கிட்ட பவரை வாங்க முடியுமா, பவரை வந்து ஷேர் பண்ண முடியுமான்னா அது வந்து வெரி வெரி கொஸ்டினபிள். ஸோ அதிமுக சைடில் போக முடியும் அப்படின்னா அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா 10 வருஷமா வந்து பவர்ல இருக்கிறாங்க. 2016லேருந்து நம்ம வந்து பார்த்தா கண்டினியூஸா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஜெயிக்கிற ஒரு கூட்டணியை வந்து எதுக்கு வந்து அவங்க வந்து விட்டுட்டு போகணும் இல்லையா? கிட்டத்தட்ட வந்து 2 எம்பிஸ் இப்ப வந்துட்டாங்க. அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆயிடுச்சு விசிகா. யாருனால அப்படின்னு பார்த்தா திமுகனால தான். இந்த போன வாட்டி 6 சீட்டு கொடுத்தாங்க, இந்த வாட்டி 10 சீட்டு இல்லை 15 சீட்டு வரைக்கும் வாங்குறதுக்கு திருமாவளவனுக்கு நிச்சயமா வந்து திமுக கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த நேரத்துல வந்து அவங்க வந்து திமுகவை விட்டு வருவாங்களான்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ஏன்னா 2016லயே நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா வந்து மக்கள் நல கூட்டணியை வந்து நம்ம பார்த்தோம். மக்கள் நல கூட்டணினால தான் வந்து எப்படியெல்லாம் வந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்றது வந்து அவங்க ஒண்ணுமே இல்லாம டெபாசிட்லாம் இழந்த இதெல்லாம் வந்து திருமாவளவன் பார்த்துருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வந்து திமுக விட்டு வரமாட்டாரு அப்படின்றது தான் வந்து என்னோட கூற்று. ஸோ பவர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா அவரது இடகாத்திரமா இருந்தா நிச்சயமா திமுகவை வளைக்கலாம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ அவர் திடகாத்திரமா இருக்கிறாரா அப்படின்றது வந்து டைம் தான் ஆன்சர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் இது கோட் படம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோட் படம் பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. அதை பத்தி விமர்சனம் பண்ணணும்னு தான் நினைச்சேன். பட் ஆனா வந்து டைம் கிடைக்காதனால பண்ண முடியல. லியோவும் கோட்டும் எப்படி பாக்குறீங்க அப்படின்னா எனக்கு லியோ படம் பிடிச்சிருந்தது பெட்டர். கோட்ல வந்து என்னன்னா நல்லா தான் இருக்க படம், ஆனா வில்லன் தான் சரியில்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான். மோகனை ஒரு வில்லனா போட்டு மோகன் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் வில்லனா அப்படின்னு பார்த்தனா என்னால அதை நம்பவே முடியல. ஸோ கோட்டு படம் வந்து வில்லன் இன்னும் நல்லா இருந்திருந்தனா நிச்சயமா 1000 crores வரைக்கும் போயிருக்கும். அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் வந்து வெங்கட் பிரபு பிபி மிஸ்டர் வெங்கட் பிரபு மிஸ் பண்ணிட்டாரு. அதே வந்து ஒரு நல்ல ஒரு வில்லனா போட்டு அந்த வில்லன் அதாவது வந்து நம்ம எங்க விஜய் இருக்கார்ல வில்லன் கேரக்டர்ல இருக்கிற விஜய்க்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி ஒரு சூப்பர் வில்லனை போட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா படம் இன்னும் ஒரு படி லெவல் போயிருக்கும். 1000 crores தொட்டிருக்கும். அது தொடர வேண்டிய ஒரு படம் தான். வில்லன் இல்லாத ஒரு காரணத்தால, ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இல்லாத ஒரு காரணத்தால, காந்திக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இல்லாத ஒரு காரணத்தால இன்னைக்கு ஷார்ட் ஆஃப் 1000 crores வந்து நிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து லியோ தான் பிடிச்சிருந்தது. கோட்டு வந்து ஓகே தான் படம். இந்த 3 கொஸ்டின் தான் இன்னைக்கு வந்திருக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை என்னோட பதில்கள் மேல உங்களுக்கு அதிருப்தியா இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. இது என்னோட தாட்ஸ், அவ்வளவுதான். எந்த ஒரு யாருக்கும் சாராமல் எனக்கு தெரிஞ்ச அரசியலை என்னோட வியூவர்ஸ்க்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.